ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு ப்ளவுஸை இவ்வளோ நீட்டாக தைக்கிறதுக்கும் அதை ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறக்கும் நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆரம்பத்தில் தைக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே சரி, நம்மளால் கரெக்டாக ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே பழகிறப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. சில தவறுகளை செஞ்சு தான் நம்ம அதை திருத்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் அந்த மாதிரி நிறைய தவறுகள் நானும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுபவத்தால் மட்டும்தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போது இந்த ப்ளவுஸ் பாருங்கள், தையல் எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஏன் நான் அவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாத்துனாலையுமே இந்த மாதிரி தைக்க முடியும். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே ஸ்கிப் பண்ணி போக வேண்டாம். இல்லை இப்போ தைச்சிட்ருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா டெய்லரிங்கில் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். அதனால் நம்மளால் புதுசாக என்னென்ன விஷயங்கள் கற்றுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும். ஒரு சிலர் பட்டி தைச்சாங்கன்னா பட்டிக்கு மேலே படிமான தையல் போட மாட்டாங்க. ஆனால் நான் கம்பல்சரி படிமான தையல் போடுவேன். அதே மாதிரி ஆம்கோல்கிட்ட டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்போ அந்த டாட் கீழ் நோக்கியே வந்துடும். அப்போ ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதோ தூக்குன மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம அப்போது கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் ப்ளவுஸை நம்மளால் நீட்டாக பர்ஃபெக்டாக தைக்க முடியும். அதே மாதிரி எந்த ப்ளவுஸ்க்கு எப்படி கழுத்து பீஸ் வச்சு அடிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த புடவையெல்லாம் கொடுத்தாங்கன்னா கழுத்து பீஸ் ரொம்ப பட்டையாக வச்சு அடித்து ஹெம் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டை தையல் மட்டும் போட்டால் போதும். அதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எஃபெக்டும் நம்ம போட தேவையில்லை. அதே மாதிரி தான் ஆம்கோல் ஜாயிண்ட்டும் அதுவும் கரெக்டாக 2 ஸ்லீவ் பாயிண்ட்டும் கரெக்டாக மீட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும். ஏன் இவ்வளோ தூரம் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. முயற்சி செஞ்சால் தானே நமக்கு தெரியும் நம்மளால் முடியுமா இல்லைன்னு. நான் முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கேன். இன்னமும் தெரியாத விஷயங்களை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு என்னோடய தேடல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் என்னால் முடியாது, நமக்கெல்லாம் இந்த மாதிரி வராதுப்பா, நம்ம இப்பவும் தைக்கிற மாதிரியே தைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா முயற்சி செய்யுங்க. சில பேர் இந்த மாதிரி வலுவழுப்பான துணியில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. அங்கேயும் இங்கேயும் விலகிருமோ அப்படின்ட்டு ஒரு வித பதட்டத்தோடையே அந்த ப்ளவுஸையெல்லாம் தைக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இதுவும் ஒரு வலுவழுப்பான ப்ளவுஸ் தான். ஆனால் ஃபினிஷிங் பாருங்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. நான் என்றைக்குமே ப்ளவுஸ் தைக்கிறக்கு உட்கார்றப்ப இந்த ப்ளவுஸை என்னை விட்டால் வேறு யாரும் நல்லா தைக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் அந்த ப்ளவுஸையே தைக்க ஆரம்பிப்பேன். கட்டிங் போடுறப்போ என்னை விட யாராவது நல்லா கட்டிங் போட்டுருவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் பெஸ்ட்டு டெய்லரு, நான் தைக்கிற துணி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு என் மனசில் ஓடிட்டே இருக்கும். அதனால் நான் அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனாலையோ என்னவோ நான் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருந்திருக்கு. அவங்களுக்கு மனசுக்கும் பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வலுவழுப்பான துணி தைக்கிறதுனாவே கொஞ்சம் எங்களுக்கு பதட்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டுட்டால் கண்டிப்பாக அந்த துணி விலகும், அதனால் அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு வருமோன்னு சொல்லி நிறைய பேர் தயங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்றைக்குமே அந்த தயக்கம் இருந்தது கிடையாது. ஏன்னா எந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்தாலும் என்னை விட அருமையாக யாருனாலையும் தைக்க முடியாது. ஏன்னா என் மனசில் நான் அடிக்கடி சொல்லிக்கிற வார்த்தை இதுதான். ஏன்னா எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கணும். என்னை யாரும் தனியாக மோட்டிவேட் பண்ண முடியாது. அதனால் நாமளே முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும்.
நம்மளை தவிர யார் இந்த ப்ளவுஸை நல்லா தைச்சிட போகிறாங்க? அதனால தான் நம்மக்கிட்ட அந்த ப்ளவுஸ் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரசித்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸ் உங்கள் பேச்சை வந்து கேட்கும். நீங்கள் தைக்கிற அந்த ப்ளவுஸ் வந்து 100% பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நம்மளோட திங்கிங் அந்த மாதிரி இருக்குது. பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறோம், கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக தான் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து பெஸ்ட்டாக திங்க் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை கரெக்டாக தைச்சிருவோமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கவே வேண்டாம். ஏன்னா தன்னம்பிக்கையோடு எடுங்க. என்னால் முடியும், நான் தைச்சிருவேன், என்னால் ஃபைனல் பண்ண முடியும், ஒரு ப்ளவுஸை வந்து என்னால் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில் வந்து எப்போவுமே இருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி இப்போது ஹூக் வந்து ஆல்ரெடி எப்படி வைக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஹூக் வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டிக்கு வந்து படிமான தையல் போடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து படிமான தையல் போட்டு பாருங்கள், இன்னொரு ப்ளவுஸ் வந்து படிமான தையல் போடாமல் எடுத்து வச்சு பாருங்கள். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எது நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தையல் எல்லாமே இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்போ 2 தையல் போடணும். அப்போ ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் கொண்டு வாங்க. விலகி போகாமல், அதாவது கொஞ்சம் விலகலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் பார்க்குறக்கு ரெட்டை தையல் மாதிரி இருக்க வேண்டாம். அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அப்புறம் வந்துட்டு தேவையில்லாத இடங்களில் வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து பிரித்து விட்டுருங்க. அது இருந்துட்டு போகுது, அது என்ன பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட வேண்டாம். ஏன்னா அப்படி நம்ம விட்டுட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா தையல் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி காட்டும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு நம்ம சைடில் போடக்கூடிய தையல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக வேஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். அந்த மார்க் பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுங்க. தையல் போட்டதுக்கப்புறம் மறுக்கா வந்து கசகசன்னு உள்ளே நிறையா தையல் வந்து போட வேண்டாம். ஃபஸ்ட் டைம் அளவு எடுக்கிறப்பவே பர்ஃபெக்டாக அளவு எடுத்து ஒன்ஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா சார்ட்டில் வந்து அந்த மார்க்கரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள் கரெக்டாக வருது அப்படின்னு. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து 3 தையல் மட்டும் கொடுங்க, ஏன்னா அதிகம் வேண்டாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து சைடில் வந்து விடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் டாட் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக் டாட் வந்து 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் பிடிங்க. இதே ஹைட்டு அதிகமான ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா 4.5 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் டாட் பிடிக்கலாம். சில பேர் வந்து 2.5 இன்ச்லேயே வந்து டாட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அந்த டாட் பிடிச்ச இடத்துல தூக்குன மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்க்கு மேலேயே வந்துட்டு ஆல்ங்கிற பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போட்டதையும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். நீங்களும் வந்து முயற்சி செய்யுங்க. முயற்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கான பாதையை வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.